illustration 11 வந்து பார்த்தீங்கன்னா Mr. X Limited for construction company and ask you to calculate MIR. என்னங்க அதானுங்க MIR internal rate of return தெரியும், modified internal rate of return தெரியுமான்னு தெரியல. For two mutually exclusive projects, determine which project should be selected. Project X has total life 3 years, 12%, 14%. Project Y has life 3 years, cost of capital 50%, finance cost 18%. இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மட்டும் போடுவோம் தெரியும், 1/1.12 போட்டு அதோடைய பிரசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அந்த இடத்துல ஃபினான்ஸ் காஸ்ட் ஒன்று கேட்டுக்கிறோம். அப்போ கேள்வி என்னன்னா எம்ஐஆர் என்னங்க? அப்போ மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் a financial measure of an investment attractiveness. It is used in capital budgeting to rank alternative of equal size. As the name implies, MIR modification of the internal rate of return and such aims to resolve problems with the IRR. IRR assumes that interim positive cash flows are reinvested at the rate of returns as that of the project generated them. This is usually unrealistic scenario. To overcome this drawback from the IRR, MIR has come. அதில் இருக்கக்கூடிய ஓவர் டிராபேக் வந்து இது சரி செய்ய என்ன செய்யுது, இது வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எம்ஐஆர்னா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ டிவைட் பை பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ். That is 1 divided by n minus 1. அப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவும் வரலாம், நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவும் வரலாம். ப்ராஜெக்ட் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வருது. ஃபர்ஸ்ட் 0th இயர்னா கரண்ட் இயர், அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே -2, 4, 5 இல்லையா? அப்போ நல்லா பாருங்க, எம் லிமிடெட் கால்குலேட்ஸ் தி ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்டட் அட் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். என்னங்க? அப்போ எவ்வளோ வருது? இது 4000 வருது, எக்ஸுக்கு 5000 வருது இல்லைங்களா? அதான ஃபார்முலா. ப்ராஜெக்ட் ஒய் வந்து எவ்வளோ வருதுன்னா பாசிட்டிவ் எங்கே தான் வருது, 3000, 1500 வருது இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12%, 15% தான் டிஸ்கவுண்டிங் நம்ம யூஸ் பண்ண முடியும். Then it calculates the present value of negative cash flow நீங்க எடுத்துக்கிறீங்க. What is negative? 1000 minus 1000 minus 2000. ப்ராஜெக்ட் ஒய்ல பார்த்தா -8000 -700. இந்த பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் வந்து எதில் எடுத்துக்கணும்னா ஃபினான்ஸ் காஸ்ட் எடுத்துக்கணுமா, பாசிட்டிவா டிஸ்கவுண்ட் ரேட் எடுத்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஐயாயிரம் என்னங்க பாசிட்டிவை சொல்லுங்க. பாசிட்டிவ் எதில் எடுத்துக்கங்க? ஐஆர்ஆர் எடுத்துக்கங்க. எதில் எடுத்துக்கங்க? நெகட்டிவ் எதில் எடுத்துக்கங்க? ஏமா சொல்லுங்கம்மா. ஏன் அப்படின்னா இது இருக்குல்ல, ஐஆர்ஆர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சரியான ஒரு ரேட் இல்லை. தட் மீன்ஸ் ஐஆர்ஆர்ன்றது மார்க்கெட்ல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா நீங்களே கண்டுபிடிப்பீங்க, கேஷ் ஃப்ளோ தகுந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எம்ஐஆர்ன்றது மார்க்கெட்ல ஃபினான்ஸ் காஸ்ட் எவ்வளோ தராங்க, டிஸ்கவுண்ட் ரேட், ரெண்டுமே. அப்போ லாஜிக்ல என்னன்னா இது வந்து இம்ப்ரூவ்டு தான். என்னங்க? ஐஆர்ஆரோட இம்ப்ரூவ்டு. ஏன்னா கேஷ் வந்து உனக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயே போகாது, டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயே வரும். அப்போ அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குதுதான் லாஜிக். ஏன்னா எல்லா டைம்லையும் உனக்கு ஏன்னா ஒரு கிராஷ் பிஸ்னஸ், இப்போ திடீர்னு போர் வந்துருச்சு, பிஸ்னஸ்ல டல் ஆயிடுச்சு, அப்போ என்ன எனக்கு மைனஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஐஆர்ஆர் வந்து ப்ராக்டிக்கலா சரியா இருக்காது இல்லையா? அப்போ நம்ம அதையெல்லாம் செக் பண்ணி தானே வைக்கணும். அப்போதான் சொல்றாங்க ஐஆர்ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்ஆர் 20% என்றால் அது அசம்ஷன் பண்ணும். அப்போ கேஷ் ஃப்ளோ எல்லாம் 20%க்கு ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்படிதான் போடுவோம். ஐஆர்ஆர் நம்ம 20% கண்டுபிடிச்சோம்னா அப்போ 20%க்கு தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ எல்லாமே 20% இருந்தாலும் உனக்கு கரெக்ட். அப்போதான் இன்ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், என்பிவி கரெக்டாக இருக்கும். உன்னோட கேஷ் ஃப்ளோ என்பிவி டேலி ஆகிறது கண்டுபிடிக்கிறது நான் ஐஆர்ஆர். ஆமாவா இல்லையா? இல்ல, உன்னோட ஐஆர்ஆர் எப்படி இருக்குன்னா ஐஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு 20% அப்படின்னா உன்னோட கேஷ் ஃப்ளோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவும் என்பிவியும் டேலி ஆகணும்னு அர்த்தம். டேலி ஆகக்கூடிய எடுங்க 20 வச்சா போச்சா உனக்கு லாபம், ப்ராஜெக்ட் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமாவா இல்லையா? அப்போ எம்ஐஆர் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வருது. என்னது? ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் ஒன்று வருது, இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் வருது. என்னப்பா? இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுறது. அது நல்லது நான் சொல்லுவேன். ஏன்? ஃபினான்ஸ் காஸ்ட்டும் உங்க கையிலுக்கு தான் இல்லை,
யாரு மார்க்கெட்ல கடை வாங்கினா வரக்கூடியது, அதோட ரேட் நீ டிட்டர்மைன் பண்ணுமா? ஆனா ஐஆர்ஆர் யாரு டிட்டர்மைன் பண்ற? நீ தான் டிட்டர்மைன் பண்ற. அப்ப ஐஆர்ஆர் மட்டும் டிட்டர்மைன் பண்றது எந்த விதத்துல நியாயம்? சரியில்லை. ஃபினான்ஸ் காஸ்ட் மட்டும் டிட்டர்மைன் பண்றது எந்த விதத்துல நியாயம்? சரியில்லை. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் ஆகுறது எம்ஐஆர். புரியுது? இப்ப அதான் எம்ஐஆர் என்ன சொல்றோம்னா, ஃபியூச்சர்ல என்னங்க ஆல் இன்ஃப்ளோ ஃபியூச்சர் வேல்யூ கன்வெர்ட் பண்றதுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண போறோம். அந்த கேஷை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா அப்போ கரெக்டான ஃபிகர் வரணும்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு 20% எடுப்பியா, மார்க்கெட்ல 18% இருக்குது. அப்ப நம்ம எல்லாமே ஐஆர்ஆர் தான் பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும். என்னோட என்பிவி டேலி ஆகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்தேன். பட் அப்படி இல்லை, இது வந்து எம்ஐஆர்னா இம்ப்ரூவ்டு. அப்போ வந்து அப்போ நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா, நான் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? எனக்கு 400 வருது. என்னப்பா இது எல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். 1000 ரூபாய்க்கு போனா அப்போ 1200 வந்துருச்சு இல்லவா? அப்ப என்பிவி என்ன ஆயிடுச்சு? கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னங்க நான் 10% சும்மா வைக்கிற காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%னா நான் என்ன செஞ்சிருக்கணும்? 400 ரூபாய்க்கு பிரசன்ட் வேல்யூ போட்டு பார்ப்பேன். ஆமா தானே? அப்ப 400 ரூபாய்க்கு என்ன செய்யற? 1/1.1 1 2 3 இல்லையா? அப்ப 1/1.1 2 3 ஜிடி எடுத்துக்கிறேன் இன்டூ 400. அப்ப 990. பிரசன்ட் வேல்யூ எடுத்தவ எனக்கு நட்டம் தான் இருக்கும். 1000 ரூபாய் 990. அப்போ R1 நட்டம். அப்ப வேணாம். அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்வ? ஐஆர்ஆர் கண்டுபிடிப்பேன். அப்ப ஐஆர்ஆர் என்னுடைய எதை என்ன செய்யணும்? டேலி பண்றதா இருந்துச்சுன்னா அப்ப என்ன செய்யணும்? 9.8% இருந்தா தான் எனக்கு எதுக்கு ஈக்குவலா வரும்? 1000 ரூபாய்க்கு ஈக்குவலா வரும். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப அதுதான் ஐஆர்ஆர். இப்ப என்ன கேள்வின்னா, இந்த ஐஆர்ஆர் நீ கண்டுபிடிச்சிட்ட, ஆனா அது ரியலிஸ்டிக்கான இல்ல. நீ உன்னுடைய ஃபிகர் டேலி ஆகிறதுக்காக கொண்டு வந்தியே தவிர மார்க்கெட் ரேட்ல அது மிஸ் ஆகுது இல்ல. அப்பதான் என்ன சொல்றாங்க, அப்ப எம்ஐஆர்ஆர் அப்படின்றது வந்து என்னங்க ஃப்ரேமோட ரேட். என்னங்க ரியலிஸ்டிக்கான? ஆமா ரியலிஸ்டிக். எது ரியலிஸ்டிக் கிடையாதுன்றாங்க? ஐஆர்ஆர் ரியலிஸ்டிக் உனக்காக போட்டுக்கிட்டு, நீ வந்து டேலி ஆகிறதுக்காக நீ போட்டுக்கிட்ட. அப்ப இந்த ஐஆர்ஆர் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு தான் எது வருதுங்க? அப்ப ஐஆர்ஆர் அப்படின்றது என்ன சொல்றாங்க? ஐஆர்ஆர் அப்படின்றது ட்ரீம். என்னங்க எம்ஐஆர் என்றது என்னது? ரியல். இது ட்ரீம் அசம்ஷன். இது பேர் என்ன சொல்றாங்க? ரியல். இது ரியாலிட்டி. ரியாலிட்டியில் வரும்போது தான் எதுவும் வருது? டிஸ்கவுண்டிங் வருது, மைனஸ் வரலாம், நட்டம் வரலாம். நான் எப்பவுமே 80 மார்க் எடுத்துக்கொண்டது வந்து ட்ரீம். ரியாலிட்டியில் வந்து 70 மார்க் வரும், 60 மார்க் வரும் அப்படின்னு தான் கான்செப்ட். தட் இஸ் எம்ஐஆர். புரிஞ்சுச்சுங்க எம்ஐஆர்? அப்ப எம்ஐஆர் டெசிஷன் அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்க இல்லையா? அப்ப ஐஆர்ஆர் தவறான்னு கேட்டா ஐஆர்ஆர் தவறுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மெத்தட் தான். பட் சம்டைம்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் வருது இல்லைங்களா? புரியலையா? அப்ப எம்ஐஆர் இப்ப தெரிஞ்சுதா? அப்ப இங்க பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது. என்னங்க அப்ப 4000 இன்ட்டு 1.12%. என்னங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர் 5000. அப்ப 3 இயர் லைஃப் ஆஃப் ப்ராஜெக்ட். என்னங்க அப்ப 9450. புரியுதுங்களா? அப்ப 4000 இன்ட்டு 12%, 4000 இன்ட்டு 12%, 4480. அப்புறம் 5000. என்னங்க அப்போ 9450. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒய்க்கு எவ்வளவு? 3000 இன்ட்டு ஏன் 15% போறோம்? அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எத்தனை பெர்சன்டேஜ் அவன் சொல்லிக்கிறேன் கணக்குல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறான்? அதாவது இயர் 2 தான் உங்களுக்கு பாசிட்டிவே கிடைக்குது. ஏன் சார் நம்ம வந்து 4000 எடுத்துக்கிறீங்க மைனஸ் எடுத்துனா நம்ம பாசிட்டிவ் எடுத்து சொல்றோம். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் எடுத்தா தான் நெகட்டிவ் எடுக்க முடியும். முதல்ல பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். செகண்ட் இயர், தேர்ட் இயர். செகண்ட் இயருக்கு ஃப்ளோ ஃபியூச்சர் 1 இயர் க்ரோ ஆயிருக்குமா? ஆமா தானே? அதாவது எப்படி வந்து இதுக்கு மட்டும் ஏன் சார் வந்து 12% போட்டீங்கன்னு கேள்வி வரலாம். 4000க்கு மட்டும் தானே 12% போட்டுருக்காங்க, ஏன் 5000க்கு போடல? புரியுது இல்லையா? இயர் 3 ஆல்ரெடி ஃபைனல் இயரா சேம். ஏன் தேர்ட் இயருக்கு 5000க்கு அவன் ஏன் 12% போடலன்னு எனக்கு கேள்வி.
அதான் நானும் கேக்குறேன். இல்ல சாமி, ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு பாருங்க, 4000க்கு 12% போட்டாங்களா? ஏன்? ம். தெரியல. இதனால கவனிச்சுதான் இந்த இடத்துல பாயிண்ட் எல்லாமே தப்பு பண்ணக்கூடிய பாயிண்ட். சி, இது வந்து க்ரோ ஆகும். என்னங்க க்ரோனா 4000 விட்டீங்கன்னா ஒரு வருஷம் க்ரோ ஆகும். 5000 கடைசி வருஷம் அது க்ரோவுக்கு சான்சஸே கிடையாது. அப்ப இதுதான் க்ரோ ஆகும். 4000 நீங்க விட்டீங்கன்னா அந்த 4000 வேல்யூ இங்க என்னவா இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு கேஷ் ஃப்ளோ கிடைச்சிருக்குமா இல்லையா? 4000 க்ரோ வந்திருக்கும். இதுதான் எம்ஐஆர் சொல்றது. நம்ம இது வரைக்கும் அதில் பார்த்துருக்கவே மாட்டோம். இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கல. இதுல இதுக்கு முன்னால ஐஆர்ஆர்ல நம்ம க்ரோ பார்க்க கன்சிடர் பண்ண மாட்டோம். கேஷ் வந்துருச்சு, அந்த கேஷோட பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்து வச்சிருப்பீங்க. அந்த கேஷ் விட்டுருந்தா க்ரோ ஆகி வந்திருக்கும்ல. லாஜிக் புரியுதுங்களா? இதுதான் ரியல்னு சொன்னோம். அது வந்து ட்ரீம் அசம்ஷன், இது ரியல் அசம்ஷனா லாஜிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த ஐஆர்ஆர் மிஸ்டேக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்ஆர்ல வந்து 2000, 4000, 6000 இங்க மைனஸ்னு வச்சுக்கலாம், நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாமே. இப்போ 6000 பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, சம்திங் ஒரு வேல்யூ போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 10% 1.1 90 போடுவீங்க. செகண்ட் இயருக்கு 0.826 போடுவீங்க. அப்ப என்ன, இதோட பிரசன்ட் வேல்யூ போட்டு அப்படியே கூட்டிடுவீங்க. எவ்வளவு? 6000 இன்டூ 0.9091 போட்டு 54 54 7000க்கு இன்டூ 0.826 அப்ப 57 82 போட்டு 54 54. ஸோ 11,236 நீங்க என்ன செஞ்சிருவீங்க, போட்டு கணக்கு முடிச்சிருவீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த 6000 உங்க கையில தான் இருக்குது. அந்த 6000 அடுத்த வருஷம் வரைக்கும் க்ரோ ஆயிருக்கும்ல. அந்த க்ரோ நம்ம வந்து ஐஆர்ஆர் கான்செப்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டோம், எம்ஐஆர் கான்செப்ட்ல அதை கன்சிடர் பண்ணோம். அப்ப இந்த நம்ம என்ன 6000, இந்த 6000 அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கும், 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப எனக்கு 6600 வந்திருக்கும் இல்லைங்க. அதை தான் நம்ம கன்சிடர் பண்ண மறந்துட்டுன்றதான் இந்த தப்பை வந்து ஓவர் கம் பண்ணும். அப்ப எம்ஐஆர் கான்செப்ட் அதை எடுத்துக்கலாம். என்னங்க, எம்ஐஆர்ல வந்து 4000க்கு 12% ஆச்சு. ஆனா 5வது வருஷம் 3 அதாவது முடிஞ்சு போச்சு. அப்ப அது க்ரோ ஆகாது. சரி, அப்ப ஏன் மைனஸ் க்ரோ ஆயிருக்குமா? மைனஸ்லாம் நம்ம எடுத்துக்கல, ஏதோ பிளஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். புரியுதுங்க இல்லையா? அப்ப 2 வருஷத்துக்கு எடுத்திருப்போம். அப்ப இது இந்த 2000 இருந்தா என்ன செஞ்சிருப்போம், 2 இயர்ஸ்க்கு எடுத்திருப்போம். புரியுதுங்க? சரி, அப்பதான். அப்ப 9480 ஏன் வந்துச்சு கிளியரா விளங்குது. அதே இது 3000க்கு எடுக்கும். ஸோ அப்ப ரெண்டுமே கூட்டி 9480 4090. அதே தான் இங்க ப்ராஜெக்ட் எக்ஸ் ஒய்யோடைய மைனஸ் ஃபிகர், நெகட்டிவ் ஃபிகருக்கு அதே மாதிரி தான் 2000. இந்த 2000க்கு மட்டும் என்ன செய்ய போறோம், நம்ம 14% கொடுக்குறோம். ஏன் ஜீரோக்கு வந்து கிடையாது? அப்ப சார் ஜீரோல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். ஏன் வந்து நீங்க 1000க்கு எடுக்காம 8000க்கு எடுக்கிறீங்க? என்ன லாஜிக்கு? தென் இட் கால்குலேட்ஸ் ரெப்ரசன்ட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்ட் டு ஃபினான்ஸ் காஸ்ட். இது முன்ன எடுக்காம ஏன் பின்ன எடுக்கிறாங்க லாஜிக்? இது சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். சொல்லுங்கம்மா, கொஞ்சம் யோசிங்க. ஏன் ஃபினான்ஸ் காஸ்ட்? தெரியல, சொல்றேன். இப்ப இது வந்து இன்ஃப்ளோ தானே. இது இன்ஃப்ளோ அப்படின்னா எனக்கு உள்ள வர்றது
ஃபியூச்சர்ல எவ்வளவு வரும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? 5000. அப்போ இன்ஃப்ளோவை நீங்க பிரசன்ட் வேல்யூக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இன்ஃப்ளோ 4000, 5000, 4000 வந்து நீங்க இன்ஃப்ளோ, இது வந்து செலவு. அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், ரிவர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்தாகும். இன்ஃப்ளோ மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ரியல், அதாவது அதுதான் ரியல் இன்ஸ்டன்ட் சொல்றேன். இப்போ இன்ஃப்ளோ மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வராது, அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எடுக்கணும். அப்போ வந்து அவுட்ஃப்ளோ, இப்போ செலவுன்னும் பொழுது 700 ரூபாய். அப்ப 2000 அந்த 1000 விட்டுட்டு என்ன செய்யணும்? புரியுதா தம்பி? புரியுதா? ஏன், என்ன காரணம்? கேஷ் இன்ஃப்ளோ வருது, எனக்கு இன்ஃப்ளோ வருதுன்னும் போது அந்த இன்ஃப்ளோ கொண்டு போய் நான் பணத்தை போடுவேன், அது வந்து க்ரோ ஆகும். ஆனா எக்ஸ்பென்சஸ் வந்து நான் க்ரோ ஆக விட மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் கான்செப்ட் தான் வந்தாகணும். அப்ப எப்படின்னா இந்த 2000க்கு தான் நான் என்ன செய்யணும் ஆகணும், பர்சன்டேஜ் போட்டாகணும். அப்ப 1000 பிளஸ் 2000 3000, அந்த 2000க்கு 14% போடுங்க. என்ன ஆச்சு போடுங்க ப்ளீஸ். இல்ல இங்க பாருங்க, 1000 பிளஸ் மைனஸ் 2000 3000 வகுத்தல் 1.14% போடுங்க. போடுங்க, நான் சொல்றேன். ம் 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 வந்துச்சு. திரும்ப யோசிச்சனால கவனிங்க, இந்த பர்சன்டேஜோடைய தாக்கம் எங்கேயும் இல்லை, இது சும்மா தான் போடுறோம். ஆனால் வேல்யூ என்ன தான் வருது பாருங்க, 3000 1500 ரெண்டுத்துக்கு கூட்டினா வரும் பாருங்க 3000 8ல் 5. ஏன்னா செலவுக்கு க்ரோ கிடையாது என்னங்க, அதனால நீங்க அந்த பர்சன்டேஜ் போடுவீங்களே தவிர என்ன செய்ய மாட்டீங்க, பிரசன்ட் எடுத்துருக்க மாட்டீங்க. லாஜிக் புரிஞ்சுதா? ஆனா அந்த இடத்துல போட்டோம், இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், போடுவோம் ஆனா எடுக்க மாட்டோம். இதான் லாஜிக், குறையாது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி ப்ரெசென்ட் வேல்யூ மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ், பாசிட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ், பாசிட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ். செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 9480 டிவைட் பை 3000 3. ஆ 3.16. நல்லா கவனிங்க. தேர்ஃபோர் அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்க, எம்ஐஆர் ஃபார்முலா இங்க சொல்லியிருப்பான். -1 1 மைனஸ் n ஃபேஸ் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ present value of negative cash flow. Future value of positive, present value of negative. அப்ப இந்த அந்த இடத்துல ரிவர்ஸ் போடுறோம். ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ, இதுக்கு வந்து பிரசன்ட் வேல்யூ. அப்ப இது என்ன 1/3 போட்டுக்கிறான், 3000 1/3 போட்டுக்கிறான். என்ன என்னங்க, அதான் என்ன அங்க என்ன ப்ராஜெக்ட் பாருங்க, இங்க என்ன புரியுங்க இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப இந்த 3000 மைனஸ் 3 போடுங்க. அப்ப 3000 வகுத்தல் 3 1000. அப்ப 9004 இல்லையே, தப்பு வருது, வராது இல்லைங்க. சொல்லுங்க, நானே சொல்றேன். 9480 வகுத்தல் 3000 வகுத்தல் 3 மைனஸ் 1 இன்ட்டு 100. நீ தப்பா போடுறீங்க, நல்லா கவனிக்கணும்னு சொல்லித்தரேன். நீங்க வந்து 9000 வகுத்தல் எவ்வளோ வந்துச்சுங்க, 9480 வகுத்தல் 3000 3. எத்தனை வருஷத்துக்கு, 1 மைனஸ் 1
into 100. திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதை பார்த்து அப்படி போட்டுன்னா அவங்க சொல்கிற மாதிரி போட்டால் வராது. நம்ம இப்போ 4950 வகுத்தல் 1500, அப்புறம் 4950 வகுத்தல் 1500 இன்ட்டு வகுத்தல் 3, 1.1 மைனஸ் 1 இன்ட்டு 100, 10%. இல்லைங்களா? புரியுதுங்க இல்லையா? அப்போ given that these are mutually exclusive project and project Y should be taken because higher MIR than project X. அப்போ given that these are mutually exclusive project, ரெண்டு ஒரே மாதிரி ப்ராஜெக்ட், and project Y should be undertaken because it has higher MIRR than project X. அப்போ ஏன் அதை எடுக்கணும்? பிகாஸ் அதான் எனக்கு இந்த பெனிஃபிட்டாக இருக்குது. புரியுங்களா? லாஜிக் புரிஞ்சுதா? சிம்பிளாக புரிஞ்சிச்சா இல்லை ஈஸியாக புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் இந்த இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது ரியல் கேஷ் ஃப்ளோ.